பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். என்ன காரியத்தை நீங்க இழந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஒருவேளை சரீர சுகத்தை நீங்க இழந்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், சில நன்மைகளை இழந்திருக்கலாம், சில வருமானங்களை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம், சில நன்மைகளை இழந்து நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம், சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்காமல் வேதனையோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமை இழந்திருக்கலாம், விசுவாசத்தை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், தேவனோடு உள்ள நல்ல உறவை நீங்கள் இழந்திருக்கலாம். என்ன காரியத்தை நீங்கள் இழந்து வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு திரும்ப கொடுத்து அனுப்ப போகிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணுமோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள் உனக்கு வரப்போகிறது. இழந்து போன நன்மைகள் உனக்கு வரப்போகிறது. இழந்து போன சரீர சுகம் உனக்கு வரப்போகிறது. இழந்து போன காரியத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இழந்து போனவைகளை ஆண்டவர் நமக்கு தேடி வரும்படி செய்வார். இழந்து போனவைகள் நம்மை தேடி வரும். நம்புறீங்களா? என்ன காரியத்தை நம்ம இழந்து போனோமோ அது நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப ஒருவேளை சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கலாம், சில நன்மைகளை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை இழந்ததற்கு காரணம் ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம், விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் கூட செஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால என்ன செஞ்சிருப்போம்? சில காரியங்களை இழந்திருப்போம். அதனால தேவன் சில பிரச்சனைகளை கூட நமக்கு அனுமதித்திருக்கலாம். பைபிள்ல படிக்கிறோம், நம்ம படிச்ச வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அனுப்பினேன். யார் அனுப்பினேன்? நான் அனுப்பினேன். என்னது? வெட்டுக்கிளிகளும். யார் அனுப்பினாதான்? தேவன் அனுப்பினது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் சில வெட்டுக்கிளிகளை அனுப்பி இருப்பார், சில பச்சை புழுக்களை அனுப்பி இருப்பார். அல்லேலூயா. சில பச்சை கிளிகள் கூட வந்திருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொஞ்சம் அழிச்சு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால, ஆண்டவருக்கு விரோதமா தவறு பண்ணினதுனால. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் திரும்பி தரப்போம். ஆண்டவர் திரும்பி வர வைப்பார். அல்லேலூயா. பாருங்கள், என்ன நம்ம கையின் பிரயாசங்களை இழந்திருக்கலாம், இந்த கையின் பிரயாசங்கள் உனக்கு வரும். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எதை கொடுக்குமா? ஐஸ்வரியத்தை கொடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு ஐஸ்வர்யம் வருவதற்காக எத்தனையோ ஐஸ்வர்ய கடவுள்கள் எல்லாம் வணங்குறாங்க. இது உனக்கு கொண்டு போய் வச்சா ஒரு சொல்றான், ஒரு கல்லை கொண்டு வீட்டுல வச்சேன்னா உனக்கு என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். ஒருத்தர் சொல்றான், உன்னை மோதிரத்தை கொண்டு போய் வச்சேன்னா உனக்கு என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும்.
ஒருத்தர் சொல்றான் ஒரு போட்டோவை, ஐஸ்வர்ய தேவதையினுடைய போட்டோவா, அந்த போட்டோவை கொண்டு போய் நீ வீட்டுல வச்சிருக்கேன்னா என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். ஆமா, இந்த நேரத்துல, இப்படிப்பட்ட நேரத்துல நீ வீட்டை திறந்தேன்னா உனக்கு என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னா என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். இப்படி எல்லாம் சொல்றவன் இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனா ஐஸ்வர்யம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பத்துல நமக்கு சரீர பிரகாரமா வேதனை எல்லாம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும். குடும்பத்துல சில வேளை சண்டை கூட வரும். ஆனா அந்த இடத்துலயும் ஆண்டவர் இருந்து சமாதானமா நடத்துவார் பாரு. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறான். ஆனா என்ன இல்ல தெரியுமா? குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, இலவசமா கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆமே, வீட்டுல சமாதானத்தையும் கொடுக்கிறார், சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய உள்ளத்திலையும், இல்லத்திலையும், வாழ்க்கையிலையும், ஜீவிதத்திலையும் ஆமே சமாதான சந்தோஷமா நடத்துறார் பாரு. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம இழந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்பி வருவதற்கு நம்முடைய ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்நாளில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இது எல்லாம் எப்படி வந்தது என்று கேட்டால், கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். ஒரு வீடு கொடுத்திருக்கலாம், அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஒரு பைக் கொடுத்திருக்கலாம், அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைகளை கொடுத்தார், புருஷன் மனைவி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. எது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். வேலையில உயர்வை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். வேலையை செய்வதற்கு பலனையும் கர்த்தர் கொடுத்தார். ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார், புத்தியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். படிப்பு, அறிவு, திறன் எல்லாம் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதை நிறைய மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? மறந்து விடுகிறார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சம்பாதிச்சது. எப்படி? நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அந்த கஷ்டப்படுவதற்கும் பிரயாசப்படுவதற்கும் உனக்கு பலனை கொடுத்தவர் கர்த்தர். உனக்கு சுகத்தை தந்தவர் கர்த்தர். உனக்கு அதற்கான வழிகளை திறந்து தந்தவர் கர்த்தர். உனக்கு வேலையை கொடுத்தவர் கர்த்தர். வேலைக்கான வழியை திறந்து தந்து உன்னை நடத்தினவர் கர்த்தர். அவரை ஒருபோதும் மறக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அவரை மறந்து விடுகிறார்கள், மறந்து ஜீவிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தரை ஒருபோதும் மறக்க கூடாது. ஹalleluya.
நம்முடைய கர்த்தரை மறந்துட்டோம் அப்படின்னா அவரும் சில டைம்ல நம்மளை மறந்துடுவார். அல்லேலூயா. நீ என்ன மறந்தா நான் உன்னை மறப்பேன், நீ என்ன தேடினா நான் உன்னை தேடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக ஐஸ்வர்யவனாக மாறினான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை நடத்தினார். ஈசாக்கை குறித்து இன்னொரு இடத்துல படிக்கிறோம். அந்த 26ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமாக துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன பேர் போட்டான்? ஏசேக்கு என்று பெயரிட்டான். அப்போ ஏசேக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? சச்சரவு இல்லைன்னா வாக்குவாதம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு என்ன பெயர் போட்டான்? சித்னா என்று பெயரிட்டான். சித்னா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? வெறுப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்மளை சொல்லுவோம் பாத்தீங்களா, என்னடா வெறுப்பா இருக்கு அப்படின்னு. ஒன்ன வெட்டினேன், அதுல தண்டி வந்துச்சு, அதுலயும் பிரச்சனை பண்ணாங்க. ரெண்டாவது இன்னொன்னு விட்டுனேன், அதுலயும் பிரச்சனை. இப்ப வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால சொல்லுங்க, சித்னா என்று பேரிட்டான். சொல்லுங்க. அடுத்த வார்த்தை படிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரெகோபோத் என்று சொன்னா என்ன தெரியுமா? அழுகி பெருகுவது, விசாலமாக நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. விசாலமானது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அங்கே அந்த ஈசாக்கு அங்கே துறவுகளை வெட்டுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த ஊர் அந்த ராஜாவா இருக்கட்டும், பிரதானிகளா இருக்கட்டும், அந்த சேனையின் அதிபதிகளா இருக்கட்டும், சேனையின் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த ஈசாக்கை அந்த தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விடுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே அவன் கடந்து வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல கேராரிலே அவனிடத்தில் தங்கி இருக்கிறான். கேராரிலே அவன் இருக்கும் பொழுது அந்த 26ஆம் வசனத்தை படிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகேலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு சொல்றான். ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை அற்பமாய் எண்ணுகிற மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். நம்மை, ஆமென் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ அவங்க மத்தியில அவங்களே நம்மளை தேடி வர வைப்பார். நாம் இழந்து போனது தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இழந்து போன ஆத்துமாக்கள் தேடி வரும். இழந்து போன நன்மைகள் தேடி வரும். நம்மை அற்பமா எண்ணுகிற ஜாதிகள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். யாரெல்லாம் நம்மை ஏளனமாய் பேசுகிறார்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்னு அற்பமா எண்ணிட்டேன், நீ ஒரு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை, நீ தேவனுடைய மனிதன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
இழந்தவைகள் நம்மை தேடி வரும். இழந்தவைகள் தேடி வரும். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்ய தெரியுமா? இழந்தவைகளை எப்படி கொடுப்பார் அப்படின்னா ரெட்டிப்பா கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்னை இழந்தா ரெண்ட கொடுப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். இழந்து போனவைகள் தேடி வரும், ரெட்டிப்பா வரும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. இங்கே வேதத்துல வாசிக்கிறோம், யோபை குறித்து, யோபனுடைய பொறுமையை குறித்து நம்ம நினைச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹலோ, யோபனுடைய சரித்திரத்தை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற நல்ல ஒரு நீதிமானா இருந்தார். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆசீர்வாதங்களை இழந்து போனார், சரீர சுகத்தை இழந்து போனார், பிள்ளைகளை இழந்து போனார், நன்மைகளை இழந்து போனார். எல்லாத்தையும் இழந்து போய் ரொம்ப வேதனையோடு, பிரச்சனையோடு, பாரத்தோடு இருந்தார். ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் அவருக்கு போராட்டத்தின் நாட்கள். அவர் சொல்ற ஒரு இடத்துல, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவ்வளவு வேதனையோடு இருந்தார், அவ்வளவு பிரச்சனையோடு இருந்தார். ஆனால் அவன் தேவன் என்ன செய்யலை, குறை சொல்லவில்லை, தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. அவனுடைய உத்தமத்தில் எப்படி இருந்தான்? உறுதியாயிருந்தான். அவனுடைய மனைவி என்ன செய்யறா தெரியுமா? அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறான், அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறான். நம்மளை நல்லா பார்க்கிறவங்க, பொண்டாட்டி புருஷன், அவங்க தான் முதல்ல நல்லா பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய மனைவிமார் என்ன செய்வாங்கன்னா நம்மளை நல்லா பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட தில்லானங்கடி வேலை உள்ளவங்க, என்னென்ன பண்றவங்க, இதெல்லாம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த யோபனுடைய மனைவி அப்படிப்பட்டவர் தான். யோபை பற்றி நல்லா பார்த்திருந்தா. எப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய உத்தமத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? உறுதியா இருக்கிறான். இதை பார்த்த யோபனுடைய மனைவி என்ன பண்றா அப்படின்னா, ஏ மனுஷா, தேவன் தேவன் என்று சொல்லிட்டு இருக்கிறாயே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு. உடனே யோபு சொல்றாரு, ஏய் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றனா தீமைகளை அனுபவிக்க வேண்டாமோ? அல்லேலூயா. யோபனுடைய நம்பிக்கையை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க, உறுதியை பாருங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவரே நமக்கு கண்ணு இருக்காப்பா. அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சின்ன பிரச்சனை. அந்த சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம ஆண்டவரே என்ன பார்க்கலையா? அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு நம்மளை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லது செஞ்சா மட்டுமில்ல, ஆண்டவர் கெட்டது வந்தா கூட கர்த்தர் நமக்கு தெய்வம் தான். அந்த உறுதியா இருக்கணும், உத்தமத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டால் எப்படி இருப்பேன்? நான் நம்பிக்கையா இருப்பேன் அவரிடத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென்.
அப்படி நம்பிக்கையா இருக்கும் பொழுது அதே யோபு சொன்னாரு, ஆமென், என் தேவன் எனக்காக வந்து நிற்பார், என் தேவன் எனக்காக வருவார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே காணும். மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படி சொன்ன யோபுவினுடைய வாழ்க்கையிலே, ஆமென், 42ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோபு இழந்து போன சகலத்தையும் இரட்டிப்பாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார், இரண்டத்தனையாக திரும்ப கொடுத்தார். ஆமென். அந்த 12ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். முன்ன இருந்ததை பார்க்கிறோம். ஆமென். பின்னாடி ஆண்டவர் கொடுத்த, அதுக்கு பிறகு கொடுத்த ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க இழந்து வந்திருக்கலாம். ஆமென். இழந்து போனதை உங்களை தேடி வரும். எப்படி வரும் தெரியுமா? இரட்டிப்பா வரும். அல்லேலூயா. இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப தேடி வரும், இரட்டிப்பா வரும். அடுத்து எப்படி வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம், முழுமையா வரும். எப்படி வரும்? முழுமையா வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நீங்க சங்கீதம் 90 அதனுடைய 15ஆம் வசனத்தை படிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே இது யாருடைய சங்கீதம் தெரியுமா? மோசையினுடைய சங்கீதம். அதே சொல்லுங்க. இந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கும், படிச்சு பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணதுதான் அங்கே சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மோசே ஜெபித்தார் அப்படின்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்போ பாருங்கள், நம்ம சில டைம்ல நிறைய விஷயங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு அநேக வருஷங்களாக கூட அநேக நாட்களாக சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி நமக்கு கிடைக்காம இருக்கலாம், வராம இருக்கலாம். ஆமென். அந்த சந்தோஷத்தை பார்க்காம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது முழுமையா கர்த்தர் கொடுக்க போறாரு. அறகுறை விடுதலை இல்ல, கர்த்தர் நீ நம்பினா முழுமையான விடுதலை, முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். யாத்திரையாக புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது எகிப்தியர்கள் இரவும் பகலுமாக அவர்களை வேலை வாங்கி, அவர்களை ஒடுக்கி, அவர்களை கஷ்டப்படுத்தி, அவர்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பண்ணி, அவர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. இத்தனை வருஷங்களாக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்ரவேலர்கள். 420 ஆண்டுகள் ஆமென் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனா பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரே நாள்ல திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். பைபிள்ல படிங்க. யாத்திரையாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35 அதனுடைய 36 வசனங்களை படிக்கலாம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் என்னது? வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் என்ன கேட்டாங்க? பைபிளை எடுத்து கையில வச்சு படிமா. எல்லாரும் பைபிள் எடுத்து கையில வைங்க. கீழே தரையில போட்டு படிக்காது, படிக்க முடியாது. அல்லேலூயா. படிமா. இப்போ முதல்ல படி. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். இப்ப படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அப்படிதானே? படிச்சா உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கீழே பைபிளை தரையில போட்டுட்டு இப்படி படிச்சீங்கன்னா அது தரையில தான் கேட்கும், எனக்கு கேட்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்போ மோசே சொன்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், எகிப்தியரிடத்திலே வெள்ளியும் பொன்னும் வஸ்திரங்களை கேளுங்க. கேட்டு வாங்கினார்கள். கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா, எகிப்தியருடைய கண்களிலே தயை கிடைக்கும்படியாய் செய்தார். எல்லாவற்றையும்
எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் கேட்க சொன்னார்? சும்மா இவங்களை கொள்ளையடிச்சிட்டு போறதில்லை. அடுத்த வசனம் படிமா. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் என்னது? கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அடுத்து இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர் என்ன பண்ணாங்க? கொள்ளையிட்டார்களா? ஏன் அப்படி ஆண்டவர் செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் அப்படி கொள்ளையிடுகிற ஆண்டவர் எல்லாம் கிடையாது. நியாயம் உள்ள, நீதி உள்ள, பரிசுத்தம் நிறைந்த தெய்வம். இவங்களை இத்தனை வருஷங்களா உபத்திரவப்படுத்தி ஒரு சம்பளம் கொடுக்காம, ஆமென், இவங்களுடைய ஆதாயத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்த எகிப்தியருடைய ஆமென் கொழுத்து போய் கிடக்கிற மொத்த பொன்னையும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொள்ளையாடி ஆமென் கொண்டு போவதற்கு தேவன் உதவி செய்தார். அப்ப இழந்து போன இத்தனை வருஷம் வராத சம்பளம் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சு ஒரே நாள்ல வந்துச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் திரும்ப வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு என்னென்ன வருமானம் வரலையோ, என்னென்ன ஆசீர்வாதம் வரலையோ, அது உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல, முழுமையா திரும்ப கொடுப்பார். ஹalleluya. இழந்து போன சந்தோஷம், சமாதான, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு முழுமையா கொடுக்க போறார். ஹalleluya. ஆண்டவர் இழந்து போனதை தேடி வரும்படி செய்வார். இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுப்பார். இழந்து போனதை முழுமையாய் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? ஹலோ, யாருக்கு கொடுப்பார்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பார்? 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராவே, 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பார்? கண்டுபிடிங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்க சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு ஏதோ ஒரு பொல்லாத வழியில சிக்கப்பட்டிருக்கலாம், சிக்கொண்டு இருக்கலாம், சாத்தான்களை சிக்க வச்சு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த பொல்லாத வழி என்னன்னு உனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பினேன்னா கர்த்தர் உனக்கு இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கலாம், புருஷன் அவன் உனக்கு எதிரியா இருக்கலாம், கர்த்தர் உனக்கு நன்மையா மாற்றுவார். மனைவி உனக்கு எதிரியா இருக்கலாம், கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். பிள்ளைகள், மருமக்கள், மருமகன் எல்லாருமே எதிராக செயல்படலாம், ஆனா கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம பொல்லாத வழி எது, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து தேவனிடத்தில் திரும்புவேன் என்று சொன்னார். தேவனிடத்தில் திரும்புவோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இழந்து போன ஆசீர்வாதங்களை நம்ம குடும்பத்தில், வாழ்க்கையில, ஜீவிதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சீக்கிரமா. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டே என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை என்ன செஞ்சேன்? மீட்டுக் கொண்டேன். உன் பாவத்தை மன்னிக்கிறேன். நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் கார்மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். நீ என்னிடத்தில் திரும்ப. இன்னைக்கு ஒரு மனம் திரும்பாம இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பாம இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து மனம் திரும்புங்க. இன்னைக்கு திரும்பினா நீ இழந்து போனது உன்னுடையதாகும். நீ இழந்து போனது உன்னை தேடி வரும், ரெட்டிப்பாய் வரும், முழுமையாய் வரும். ஹalleluya.
ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் மன திரும்பாம எப்படி இருக்காங்க தெரியுமா? கடினப்படுத்திட்டு, இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். எப்படி செய்வாரா? அடிச்சு குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அவர்களை அடிப்பாரா? ஹலோ, குணமாக்குவாரா? எப்ப குணமாக்குவார் தெரியுமா? மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. நீ நம்ம மனம் திரும்பினா, அவரிடத்துல திரும்பினா, முழுமையா திரும்பிப்பாரு. அறகுறையா என்னெல்லாம் விட்டு திரும்பணும்? விக்கிரகத்தை விட்டு திரும்பணும், சொரூபத்தை விட்டு திரும்பணும், பாவத்தை விட்டு திரும்பணும், பாவ பழக்க வழக்கங்களை விட்டு திரும்பணும். சடங்காச்சரமான சில சம்பிரதாயங்களை பார்ப்பீங்களே, அதெல்லாம் விட்டு முழுமையா திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கிறது, குறி கேட்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம். அது பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, கணக்கு பார்க்கிறது, கை பார்க்கிறது, காது பார்க்கிறது, இதெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவையில்லாம ஒரு வள்ளி கத்துனா போதும். பாத்தீங்களா? சொன்ன இல்லையா? ஆமா ஸ்தோத்திரம். சொன்ன இல்லையா? செல்போன் அடிச்சா ஒரு சத்தியம். போன் வந்துச்சு, செல்போன் அடிச்சிச்சு. அல்லேலூயா. மல்லிகை பூ கத்ததான் செய்யும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். ஏதோ ஒண்ணு குறுக்கே போனா போதும், அங்க போக கூடாது பாஸ்டர், அங்க போயிடுச்சு, பூனை போயிடுச்சு, அது சரியில்லை, சகுனம் சரியில்லை. ஸ்தோத்திரம். இந்த நாடுதான் பாஸ்டர் நல்ல நாடு. ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள். அன்னைக்கு சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு தான் போடுவான் பாஸ்டர். இன்னைக்கு தான் எங்க வீட்டுல என்ன வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு தான் கல்யாணம், இன்னைக்கு தான் காது குத்து. என் ஞாயிற்றுக்கிழமை விட்டு உனக்கு வேற நாளே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம், ஒரு கெட்ட நேரம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நல்ல நேரம் தான். நம்ம கர்த்தரை விட்டு விலகினா மட்டும் தான் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும். அநேக சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்ம தான் அவரை விட்டு விலகுவோம். அப்பதான் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும், அப்பதான் சகுனம். அல்லேலூயா. அப்பதான் சொல்லுவோம், எவனோ வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். எவனோ பில்லி சொல்லி வச்சுட்டான். ஒரு பில்லி சொல்லி உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒரு மந்திரம் உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யாராவது பில்லி சொல்லி வச்சான்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. முழுசா கொண்டு வந்து வைக்க சொல்லு. கோழி வச்சானா கோழியை முழுசா வைக்கணும். ஸ்தோத்திரம். எலுமிச்சம்பழம் வச்சானா முழுசா எலுமிச்சம்பழம் வைக்கணும். அப்பதான் நம்ம எடுத்து ஜூஸ் போட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முட்டை வச்சானா முட்டையை முழுசா வைக்கணும். ஸ்தோத்திரம். எதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உனக்கு எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சா போதும்? மனம் திரும்பினா போதும். எல்லாமே சரியாகும், எல்லாமே ரெடியாகும், எல்லாமே மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாமே தேடி வரும், எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:5 சொல்லுது, நீ இன்ன நிலவிலிருந்து விழுந்தாயும் நீ உணர்ந்து நீ அறிந்து மனம் திரும்புவாயானா. அல்லேலூயா. மனம் திரும்பினா இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது, நன்மைகள் வரப்போகிறது. ஏசாயா 55:7 படிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனம் இறங்குவான், மனதுருகுவான். ஆண்டவர் திரும்பணும் அப்படின்னா அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் உடனே இறங்கி ஆசீர்வதிப்பார். அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஆமென். நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நம்மை உடனே காப்பாற்றுவார், நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம அவரிடத்துல திரும்பணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்?
மனம் திரும்பணும். எத்தனை பேர் மனம் திரும்பிட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நினைவுகளை விட்டு, பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத பேச்சுகள், இதெல்லாம் விட்டு கர்த்தரிடத்துல திரும்பிப்பா. நீ கேட்கிறதும் கேளாததுமான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹalleluya. அப்போ திரும்பணும், கர்த்தரிடத்துல திரும்பணும். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? சந்தேகப்படாம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோபு 1:6. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். பாருங்கள், ஒருவன் ஆண்டவரிடத்திலே கேட்டா எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசமாய் கேட்க கடவன். விசுவாசம் உள்ள ஜெபந்தா பிணியாடிய ரட்சிக்கு விடுதலை கொண்டு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நாம் தேவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஒரு சின்ன விளம்பரம். நாளைக்கு முதல் ஈவினிங்ல 40 நாள் என்ன உண்டு? பிரேயர் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு முதல் கேட்டிச்சா? சாயங்காலம் 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும், தினமும் குட் ஃப்ரைடே வரைக்கும், ஈஸ்டர் வரைக்கும் என்ன உண்டு? பிரேயர் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இந்த பிரேயர்ல பங்கெடுங்க. நம்ம ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமாய் மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹalleluya. என்னைக்குமா பிரேயர்? நாளைக்கு. என்னைக்குமா பிரேயர்? நாளைக்கு. நாளைக்கு முதல் எத்தனை நாள்? 40 நாள். அல்லேலூயா. மறந்துட கூடாது. ஈஸ்டர் வரைக்கும் என்ன உண்டு? பிரேயர் உண்டு. எல்லாரும் வாங்கோ, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க விட்டேன் சொல்லுங்க பாப்போம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் எப்படி வருது? சொல்லுங்கம்மா. விசுவாசம் எப்படி வருது? நம்பிக்கைனாலயா? நம்பிக்கை எப்படி வருது? அன்பினால. அப்புறம் அதெல்லாம் எப்படி வருது? கேள்வினாலே. கேள்வி எப்படி வருது? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வருது? தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. படிக்க பாப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேட்காம ஒருவருக்கு விசுவாசம் வராது. நீ விசுவாசத்துல வளரணும்னா வசனத்தை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா, வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா விசுவாசத்துல வளர்ந்துட்டே இருப்போம். என்ன காற்று அடிச்சாலும், கடல் பொங்கினாலும் அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு கன்மலம் உண்டு. அது யார் தெரியுமா? இயேசு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஹalleluya. அப்ப விசுவாசம் நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அவர் செய்வார். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களோடு கூட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்துல போய் கனியை கேட்கிறார், தேடுறாரு. கனி ஒன்று கிடைக்கல. உடனே அந்த அத்தி மரம் என்ன செஞ்சிச்சு?
பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அதை சபிச்சிட்டாராம். அப்போ பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சபிச்சது எப்படி சொன்னாருன்னா, இனிமேல் உன்னிடத்திலிருந்து ஒரு மனம் கனியை புசிக்காமல் இருக்க கடமைன்னு சொல்லிட்டார். இவ்வளவு சொன்னதும் அந்த அத்திமரம் பட்டு போக ஆரம்பிச்சது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ சீசர்கள் கேட்டாங்க, நீ சொன்ன உடனே நடந்துச்சே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் இதிலும் பெரிய காரியங்களை காண்பார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். அது நமக்கு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக தடவை விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 8:12. சாயங்காலம் ஆனபோது இந்த விசுவாசத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம் எப்படி வருது? வசனத்தினால வரும். இப்ப வசனத்தை நம்ம கேட்கிறோம். வசனத்தை கேட்டு அது உணர்வடைந்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழாதபடிக்கு சத்துரு வந்து என்ன பண்றான்? அந்த வசனத்தை திருடிட்டு போயிடுறான். பைபிள் சொல்லுது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். அவங்க இருதயத்திலிருந்து என்ன பண்றான்? எடுத்து போடுறான். இப்ப இன்னைக்கு வசனத்தை கேட்கிறவங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை உள்ளத்துல வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் வேண்டா வெறுப்ப வசனத்தை கேட்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படா முடியும்னு இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. போய் பாஸ்டர் சீக்கிரமா முடியும், போய் நான் போட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு உணர்வடைந்து அதை விசுவாசித்து இருதயத்துல பத்திரமா வச்சிருந்தேன்னா அந்த அந்த வசனம், ஆமென், ஸ்தோத்திரம், உனக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். வசனத்தை கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனத்தை கேட்கறது பிடிக்கிறது இல்ல. வசனத்தை கேட்டேன்னா உனக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாம எப்படி இருக்க முடியாது? கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தேவன் நம்மை தேர்தலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நம்ம அதிலும் மேலா விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே தேவன் தான் படைச்சார். அதை விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தார், உயிரோடு எழும்பினார், தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். பரலோகத்தில் இருக்கிறார், இனி வரப்போகிறார். இதை நம்பணும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் இருக்குமானால் நம்ம எந்த சாத்தான் அசைக்க முடியாது, எந்த பிரச்சனையை நம்ம அசைக்க முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. அப்ப நமக்கு என்ன தேவை? முதல்ல கர்த்தரிடத்துல திரும்பணும். நமக்கு இரட்டிப்பான நன்மை வரும். எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்துல திரும்பணும். அடுத்து விசுவாசமா இருக்கணும், விசுவாசமா கேட்கணும். அடுத்து என்ன தெரியுமா? கடைசியில சொல்லி முடிக்கிறேன். ஆமென். கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கும், தேவனுக்கும், ஊழியக்காரனுக்கும், பெரியவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாம நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை படிங்க. 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததும் உத்தமம். அல்லேலூயா. சவுல் ராஜாவினிடத்திலே தேவன் சொல்லி இருந்தார் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக, அமலேக்கர்களை உன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீ அவைகளில் எல்லாவற்றையும் அழிச்சு போட்டு. இவன் என்ன பண்ணினா அப்படின்னா, அழிக்க வேண்டியதை மட்டும் அழிச்சுட்டான், மற்றதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? கொடுமையான ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் கொழுமை இத்து போனதெல்லாம் கொண்டுட்டான். நல்ல கொழுமையா இருக்கு பாரு, அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கான். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக
கர்த்தர் அவர்கிட்ட பேசுறார். போய் சாமுவேல் போய் கேட்கிறார். கர்த்தர் வந்து என்ன சொன்னாரு? அமலேக்கரை ஒப்பு கொடுப்பேன், அழிச்சிருன்னு சொன்னாரு. ஓகே, இப்ப நீ அழிச்சிட்டியான்னு கேட்டார். இல்ல நான் அழிச்சிட்டேனே அப்படின்னு. உடனே கேட்கிறாரு, சாமுவேல் கேட்கிறாரு, என்னுடைய காதிலே கேட்கிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? உடனே அவன் சொல்றான், நான் எனக்காக பிடிக்கல, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக நான் வேலை பிடிச்சிட்டு வந்தேன். அல்லேலூயா. எதுக்கு வச்சிருக்கிறானா? தேவனுக்கு பலியிடும்படிக்கு. தேவன் சாமுவேலை கொண்டு பேசுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எனக்கு கீழ்ப்படிகிறது தான் எனக்கு குத்தமம். நான் சொல்றத நீ கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்கணும். நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்றத கேட்டு கீழ்ப்படிச்சா நமக்கு ஒரு மேற்படி உண்டு, நமக்கு ஒரு உயர்வு உண்டு, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya. பாருங்கள், இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறது இல்ல? கீழ்ப்படிகிறது இல்லை. நீங்க ஆண்டவர் இயேசு கெனசரேத் கடல் அருகே போறார். அங்கே மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2 படகுல ஒரு படவை கண்டாரு. அந்த படகு யாருடைய படகு? பேதுருடைய படகு. பேதுருடைய படகுல கொஞ்சம் இடம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. திரளான ஜனங்கள் நெருங்கி வருகிறதை பார்த்து அந்த படகுல உட்கார்ந்து இயேசு என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பேதுருவை பார்த்தாரு. பேதுரு கவலையோடு பிரச்சனையோடு நின்று இருக்கிறாங்க. என்ன கவலை தெரியுமா? ஒரு மீன் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்ச ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு தேவைக்கு என்ன பண்ணுவேன்? குடும்ப தேவைக்கு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு பிள்ளைகளுக்கு ஒருவேளை இருந்திருந்தா நமக்கு இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணுவேன்? கூட்டாளிகளுடைய தேவைக்கு என்ன பண்ணுவேன்? கூட மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு போயிட்டனே, இவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ரொம்ப வேதனையோடு கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஆழத்துல என்ன செய், இந்த படகை தள்ளிட்டு போய் வலையை போடு அப்படின்ட்டார். இது என்ன டைம்? பகல். பேதுரு சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றாகிலும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன். அவனுக்கு நல்லா தெரியும், ராத்திரி தான் என்ன படும்? மீன் படும், மீன் கிடைக்கும். ஆனா இயேசுவை பார்க்கிறான். இயேசு மகிமையின் தேவன் என்பதை அறிகிறான். இவன் நம்புறான். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, தீர்க்கதரிசிக்கெல்லாம் தீர்க்கதரிசி. இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, போதகருக்கெல்லாம் போதகர். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, டீச்சருக்கெல்லாம் டீச்சர். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, டாக்டருக்கெல்லாம் டாக்டர். இவர் இதை அறிஞ்ச உடனே இந்த பேதுரு அப்படி என்ன செய்யறான் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு வலையை கொண்டு போடுறான். என்ன நடக்கு தெரியுமா? வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான். ஒரு படகல்ல, 2 படகு நிரம்பிச்சு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நம்ம இழந்து போன சகலமும் கிடைக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிச்சு வழக்க நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆமென், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சோம் அப்படின்னா ஆமென். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உன்னுடைய சந்ததிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்.